இரவு வான இருட்டாயிருந்தது, அமைதியாயிருந்தது. அதன் பிறகு அதிகால 1:05 இருள் வெடிச்சது. ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது. பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய படை தொடர்ச்சியான அழிவுகரமான வான்வழி தாக்குதல்களை தொடங்கின. இது சாதாரண நடவடிக்கை அல்ல, இது நீதிக்கான தாக்குதல். பஹல்காமில் நடந்த கொடூரமான தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தாக்குதல். இந்தியாவின் மகள்கள் தலைமையில் நடத்தப்பட்ட தாக்குதல் இது. இந்த பலப்பிரயோகமானது உலகம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது. இந்தியா தனது இராணுவ பலத்தை வெளிப்படுத்தியது. ஆனா மிக முக்கியமா அது தனது பெண்களின் வலிமையை வெளிப்படுத்தியது. நவீன போர்க்கலையே இந்தியா மறுவரையறை செய்வதை உலகம் திகைப்புடன் பார்த்தது. இந்த பணி வெறும் குண்டுகள் மற்றும் ஏவுகணைகள் பற்றியது அல்ல, அது தைரியத்தை பற்றியது, அது உறுதியை பற்றியது. பயங்கரவாதத்தை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்ற தெளிவான செய்தியை இந்தியா அனுப்பியது. எங்கள் மக்களை நாங்கள் பாதுகாப்போம், அதை அசைக்க முடியாத வலிமையுடன் செய்வோம். நீண்ட காலமா பெண்களின் சக்தியை உலகம் குறைச்சு மதிப்பிட்டது. ஆபரேஷன் சிந்தூர் எல்லாவற்றையும் மாத்தியது. பெண்கள் திறமையான போர்வீர்கள் மட்டுமல்ல, போர்க்களத்துல விதிவிலக்கான தலைவர்கள் என்பதையும் இது நிரூபிச்சது. ஆபரேஷன் சிந்தூரின் தலைமையில் 2 ஃபியர்லெஸ் பெண்கள் இருந்தனர். கர்னல் சோபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங். இந்த பெண்கள் வெறும் வீர்கள் அல்ல, அவர்கள் ஒரு தேசத்தின் உணர்வின் சின்னங்கள். புத்திசாலித்தனமான மூலோபாயவாதி கர்னல் குரேஷி துடிப்பான வதோதரா நகரத்தை சேர்ந்தவர். உயிர்வேதியியல் பின்னணியில் இருந்து துணிச்சலான நடவடிக்கைக்கு தலைமை தாங்குவது வரை அவரது பயணம் அவரது அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும். திறமையான சுகோய் 30 விமானி விங் கமாண்டர் சிங் உத்தரப்பிரதேசத்தின் வானத்தில் தனது திறமைகளை வளர்ச்சி கொண்டார். பணியின் வெற்றிக்கு அவரது துல்லியமும் துணிச்சலும் மிக முக்கியமானவை. இந்த பெண்கள் ஒரே மாதிரியான எண்ணங்களை தகர்த்தனர். தைரியம் பாலினம் அறியாது என்பதை அவர்கள் நிரூபித்தனர். அவர்கள் சின்னங்களாக மாறினர். எண்ணத்தவர்கள் பெரிய கனவுகளை கண்டு கடுமையாக போராட ஊக்கமளித்தனர். அவர்களின் தலைமை உலகம் முழுவதும் ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை அனுப்பியது. பெண்கள் தங்கள் நாடுகளை பாதுகாப்பதில் சமமான பங்காளிகள் மட்டுமல்ல, அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த சக்தி. சிந்தூர் என்ற நடவடிக்கையின் பெயர் ஆழமான அர்த்தத்தை கொண்டிருந்தது. இது திருமணமான இந்த பெண்கள் அணியும் குங்குமத்தை அடையாளப்படுத்துகிறேன். அன்பின் சின்னம், வாழ்க்கையின் சின்னம். ஆனா பஹல்காம் தாக்குதல்களுக்கு பிறகு அது இழந்த அப்பாவி உயிர்களின் குளிர்ச்சியான நினைவூட்டலா மாறியது. பயங்கரவாதிகள் பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நோக்கதாஷ்டந்த், இந்தியாவின் உண்வை உடைக்க வேண்டும் என்று நோக்கதாஷ்டந்த். ஆனா அவர்கள் இந்திய பெண்களின் வலிமையை குறைச்சு மதிப்பிட்டனர். ஆபரேஷன் சிந்தூர் ஒரு வாக்குறுதி. பாதிக்கப்பட்டவர்களே ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்ன வாக்குறுதி, அப்பாவிகளை பாதுகாப்போம் என்ன வாக்குறுதி. இந்த பெயர் ஒவ்வொரு இந்தியருடனும் எதிரொலிச்சது. அது ஒரு செயலுக்கான அழைப்பு. அது துக்கத்திலும் உறுதியிலும் தேசத்தை ஒன்றுபடுத்தியது. வாழ்க்கையின் சின்னமான சிந்தூர் பயங்கரவாதத்துக்கு எதிரான எதிர்ப்பின் சின்னமா மாறியது. பயங்கரவாதிகள் பிரிக்க முயன்றனர், ஆனா இந்தியா ஒற்றுமையுடன் பதிலளித்தது. அவர்கள் அப்பாவிகளை குறிவச்சனர், இந்தியா நீதியுடன் பதிலளித்தது. குரேஷி மற்றும் சிங்கின் தைரியம் இந்தியாவின் புகழ் பெற்ற பெண் போர் வீரர்களின் துணிச்சலை எதிரொலித்தது. பிரிட்டிஷ் பேரரசை எதிர்த்த ராணி வேலு நாச்சியார் ஒரு ராஜாவை வளர்த்து அவனுக்கு தைரியம் மற்றும் நீதியின் மதிப்புகளை ஊட்டிய தாய் ஜிஜாபாய். நூற்றாண்டுகளா பிரிக்கப்பட்ட இந்த பெண்கள் அவர்களின் அசைக்க முடியாத உணர்வால் ஒன்றுபட்டனர். இந்த போர் வீரர்களின் மரபு வாழ்கிறது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் நிரூபித்தது. இந்தியாவின் மகள்களின் இதயங்களே தைரியத்தின் தீ பிரகாசமாக இருக்கிறது என்பதை அது உலகுக்கு காட்டியது. இந்த நடவடிக்கை போர்க்களத்தில் வெற்றி மட்டுமல்ல, அது சமத்துவத்திற்கான வெற்றி. அது கண்ணாடி சுவர்களை உடைச்சு வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளித்தது. இராணுவத்திலும் சமூகத்தும் பெண்ணின் பங்கை அது மறுவரையறை செய்தது. உலகம் இனி ஒருபோதும் மாறாது. ஆபரேஷன் சிந்தூர் ஒரு புதிய சகாப்தத்தின் விடியலை குறித்தது. பெண்கள் ஆண்களுடன் தோளோடு தோள் நின்று தங்கள் நாடுகளை பாதுகாத்து தைரியத்துடன் தலைமை தாங்கி பயமில்லாத எதிர்காலத்தை வடிவமைக்கும் சகாப்தம்.